தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடி கொண்டாட்டம். அதே நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல இருப்பதாகவும் இந்த காவிரி விவகாரம் குறித்து கர்நாடகா முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கும் தகவல் வந்து வெளிவந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எச்சரிக்கை விடுப்பது போல ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது கர்நாடகாவுடன் பேச்சுவார்த்தை என்ற சதி வேலையில் வந்து சிக்கிடக்கூடாது, அது வந்து விஷப்பரிச்சைங்க. உண்மையிலே விஷப்பரிச்சையா சமாளிப்பாரா விஜய்? விஷப்பரீட்சையா கூட இருக்கலாம். அந்த விஷப்பரீட்சையோ, அந்த மாய வலையோ போட்டதே திமுக தானே. நாம வந்து அன்னைக்கே நம்ம சொன்னோம், நடுவர் மன்றத்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தின போது, அந்த தீர்மானத்தை என்னென்று கூட அதோடைய பின்விளைவை கூட பார்க்காம முதலமைச்சர் வந்து உடனடியாக அந்த அமெண்ட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கொண்டு வர விளைவு மேகதாது பிரச்சனைக்கு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கர்நாடகாவே கேட்காத ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு சட்டமன்றம் கேட்டுருச்சுங்க நிலம் வந்துருச்சு. அது வந்து பியூட்டிஃபுல்லா டிஎம்கே விரித்த வலை. அந்த வலையிலேயே திரு ஸ்டாலின் திரு விஜய் அவர்கள் விழுந்துட்டாருங்க தான் பார்க்குறோம். அந்த விஷயத்தையே வந்து திரு வைகை செல்வன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நாங்கள் வந்து அதை மறுபரிசீலனை பண்ணுவோம், அந்த பட்ஜெட்லேயே அறிவிக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி அவர்கள் ஏற்கனவே விரித்த வலை தான். அதே தான் இப்போ வந்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து யாருக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து காங்கிரஸை பொறுத்தளவுக்கு அவங்க திமுகவுக்கும் நட்பு இருக்கக்கூடிய விஷயம், திமுகவிலே அதை அக்சஸ் பண்ண முடியும். அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துறது தப்பே கிடையாது, குற்றமே கிடையாது. நம்ம நேற்று சொல்லியிருக்கோம், எத்தனை முறை பேசலாம் நமக்கு வேலை நடக்கணும், அவ்வளோதான். பட் இதில் வந்து எப்படி அவர் சமாளிப்பார் நினைக்கிறீங்கன்னா, ஒரு 2 வருஷம் இன்னும் அங்கே ஆட்சி இருக்குது அங்கே. அந்த 2 வருஷத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற வரும். அப்போ அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வண்டி ஓட்டுங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க வச்சு நீங்க அந்த விஷயம் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நாங்க கட்டுற கடுமையான முயற்சி பண்ணியிருக்கோம், எங்க தாவேக்கா வந்துருச்சு, நாங்க எப்படியா கட்டிடுவோம்னு சொல்லணும். நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கும் ஒரு கோரிக்கை வச்சு நீங்க வண்டி ஓட்டிடலாம். நான் இங்க என்ன சொல்லிடுவேன், பாத்தீங்களா கட்ட விடாம தடுத்துட்டேன் சொல்லிடலாம். ஸோ 2 வருஷம் கொஞ்சம் ஆற போடுங்க. ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து தீர்க்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று அந்த பிரச்சனை வந்து பிரச்சனை பண்ணவங்களை கல்ல போடி இல்லாட்டி ஒரு கமிஷனை போடுவாங்க. அது ஒரு என்னன்னா தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். அப்போ வந்து இது மாதிரி ஒரு காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை ஒரு இது வேணுமா, ரைட், நம்ம வந்து ஒரு கமிஷன், கோர்ட்டு, நடுவர் மன்றம் அப்படி இப்படின்னு சண்டையை போட்டு கொஞ்சம் 2 வருஷம் தாத்தி விட்டோம்னா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்திச்சுக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா வேற கணக்கு, நீங்க ஆட்சிக்கு வர முடியலன்னு வேற கணக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சமாளிப்பாரான்னா ஒரு ஹேண்டிலிங் தான். அது ஹேண்டில் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அது ஒன்று இன்னைக்கு வரைக்குமான அவருடைய 70-80 நாள் ஆட்சியில வந்து திரு விஜய் வந்து தடுமாறுறாரு, சமாளிக்க முடியல, பயந்துட்டாரு, தண்ணறிட்டார், பின்வாங்கிட்டாருங்கிற விஷயம் இல்லை. ஸோ இஸ் ஹேண்டிலிங் இட். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் அவர் இதையும் ஹேண்டில் பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு திரு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா செல்வது வந்து பின்னடைவாளா இருக்காது, விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிற வரைக்கும் கர்நாடகாவில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லி. அதான் அது வந்து நான் நினைக்கிறேன் லாங் டேர்மில் அவங்க வந்து அணை கட்டிடுவாங்க அப்படின்னு. இன்னைக்கு இல்லை, பல நாள் கழிச்சு, பல வருஷங்கள் கழிச்சா கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கர்நாடகாவில் ஏற்கனவே 3 அணைகள் வந்து ஹேமாவதி, ஹரங்கி மாதிரியான அணைகள்லாம் கட்டப்பட்டுருச்சுங்கிற பார்க்குறோம். அதனால் வந்து அதுவும் கட்டப்படும் நினைக்கிறேன். பட் வந்து முதலமைச்சர் போகிறது பின்னடைவு ஆகாதுங்கிறது உண்மைதான். அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஒருத்தர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒரு செப்டாக் ஆயிடாது. அதில் ஒன்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு ரிசல்ட் என்னங்கிற பார்க்கணும். திரு டி.கே. சிவகுமார் வந்து திரு விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்தார், நாங்கள் அதை பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது வந்து வெற்றி தான் நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2029 வரும்போது தான் அவர்கள் வைக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை வேணுங்கிறக்க அது வரைக்கும் லைவ் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அது வரைக்கும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க நினைக்கிறேன். அப்படி செய்ய அனுமதிச்சாங்க, அங்க வந்து ஒரு அளவீடாவது பண்ணிட்டாங்க, ஒரு கணக்கெடுப்பாவது பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படும். காங்கிரஸுக்கு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும் திரு விஜய்க்கு. நேற்று பார்க்குறோம், நடிகரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு சரத்குமார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்து திருநெல்வேலியில் நடந்தது. அதில் திரு சீமான் அவர்கள் பேசும்போது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள் வேறு வேறாக இருக்கலாம், இன்னைக்கு சரின்னு படுறது நாளைக்கு தவறுன்னு படலாம், நாளைக்கு தவறுன்னு படுறது அடுத்த கொஞ்ச நாளில் சரின்னு படலாம், இதுக்கு பேர் தான் பகுத்தறிவுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் தனித்து போட்டியிடுகிறா என்ற நிலைப்பாட்டை வந்து சீமான் வந்து மாற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டாரா? தனித்து போட்டியை மாற்றுறதுக்கு இப்போ எதுவும் அவசியம் வரல. ஏன்னா இப்போ உடனே தேர்தல் இல்லை. வரப்போகிறது ஒரே ஒரு பை எலெக்ஷன் தான், 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பை எலெக்ஷன். அதுவும் எப்பன்னு தெரியல. அது வந்தால் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுவது என்று திரு சீமான் முடிவெடுத்திருக்கார். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அன்பை பெறுவதற்காக, அங்கே இருக்கக்கூடிய சமுதாய மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இந்த விஷயம் பயன்படும் அப்படின்னு சொல்லி போகிறேன். திருநெல்வேலி பகுதியில் வந்து திரு சரத்குமார் வந்து செல்வாக்கு மிக்கவர். ஸோ அந்த இடத்துல இது வந்து நீங்கள் பாஜக நடத்துகிற கூட்டத்தில் சீமான் வந்துட்டாரு, அவர் கூட்டணி வரான்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது பாஜக நடத்துகிற கூட்டம் அல்ல, இது திரு சரத்குமார் அவருடைய பிறந்தநாள் கூட்டம். அப்புறம் சரத்குமார் அவர்கள் மீது ஒரு நடிகராக, ஒரு நட்சத்திரமாக, ஒரு மூத்த தலைவராக, ஒரு நல்ல அரசியல்வாதியாக அவர் மீது பழக்கம் கொண்டனால போய் திரு சீமான் வந்து தனிப்பட்ட பழக்கத்துக்கான போய் நிற்கிறான்னு பார்க்கணுமே தவிர பாஜக நிற்கக்கூடாது, நிற்கிறான்னு பார்க்கக்கூடாது. 2வது பாயிண்ட் வந்து இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டதன் மூலமாக
நாளைக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவர் வாக்கை பெறுவதற்கு வந்து அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இது பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஈக்குவேஷன் தான். பாலிசி ஐடியாலஜில பாஜகவோட சேர்ந்து இவர் வந்து நிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல அர்த்தம் கிடையாது. அதற்கான மேடையா அவர் பண்ணல. அவருக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்திருக்காரு. பை எலெக்ஷன் அதற்கு பலன் கிடைக்கலாம். இப்போ அதே நேரத்துல இதே மேடையில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது, இப்ப இருக்கிற ஆட்களே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து எந்த மாரியா இருந்திருக்கும்? இனி வரும் நாட்கள்ல எப்படி நடக்குதுன்னு பார்ப்போங்கிற ஒரு சூசகமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆமா. எப்படி இருந்திருக்கும்? அப்ப இங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல. அப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாம தனியா வந்து போட்டியிடுறதா? அப்படி தனியா போட்டிட்டா 2024 என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிற பார்த்தோம்ல. 2024 எத்தனை பாராளுமன்ற தொகுதி வந்துட்டாங்க? அதுல வந்து பார்க்கணும்ல. பிளஸ் வந்து திரு சீமான் வந்து கம்ப்ளீட்டா ஐடியாலஜிக்கலா வேற ஒரு பார்வை கொண்டவரு. இவங்கெல்லாம் இருந்தா இப்ப வந்து ஒரு பிறந்தநாள் கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறதுல எந்த குழப்பமும் இல்ல. அது வந்து அரசியல் எதிரி மட்டும் இல்ல. நிஜ எதிரியாகவே இருந்தாலும் கலந்துக்கணும். நல்லது பொழுதுல ஒருத்தர் இருக்கணும். திருமண விழாவோ, ஏதோ ஒரு நினைவு நாளோ, பிறந்த நாளோ, அந்த மாதிரி வந்து குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய விழாக்களுக்கு எல்லாருமே கலந்துக்கணும். அதுல வந்து குழப்பமே இல்ல. ஆனா ஒரு அரசியல் ரீதியாக நீங்க பார்க்கும்போது திரு சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்தியம் அப்படிங்கிறதே ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறவர். தமிழ்நாடு தான் நாடு. எங்கள் தனிநாடு தமிழ்நாடுங்கிற தனிநாடுங்கிற ஒரு சிந்தனை நீங்க கொடுக்க மாட்டீங்கனால நாங்க அதை வச்சு நம்ம பேசாம உட்காந்துருக்கோங்கிற இடத்துல உள்ளவர். இந்தியாங்கிற ஒரு அமைப்பே கிடையாது. மாநிலங்கள் எல்லாமே தனித்தனி நாடுகளா இருந்தன. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியாங்கிற ஒரு ஃபார்மே வந்திருக்குன்னு நினைக்கிறவர். இந்த பிஜேபி சொல்லக்கூடிய பாரம்பரியம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரலாறு இந்தியா ஒன்றிணைந்திருந்துங்கிற சமாச்சாரத்தை ஏற்கிறவரே இல்லை. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் அப்படி இல்லை. அவர் வந்து பாஜக சித்தாந்தத்தை பிரதிபலிக்க வேண்டியவர். அப்ப இது வந்து பொலிட்டிக்கலா சாத்தியமாங்கிற பார்க்கணும். முயற்சி நடந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, வரல நடக்கலைங்கிற வேற விஷயம். கொள்கை முரண்பாடு கொண்டவர்லாம் சேர்ந்து இருந்தாங்க அப்படிங்கிற வேற விஷயம். இவர் மட்டுமே வரல. நிறைய கட்சிகள் எல்லாருமே அப்படிதான் முரண்பட்டதோட சேர்ந்தாங்க பார்த்தோம். பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்ங்கிற வேற. பட் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டாலும் நம்ம 2 பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு திரு சீமான் அவர்களுடைய கொள்கையை பாஜக ஏற்குமா? பாஜகவுடைய கொள்கையை சீமான் ஏற்பாரா? ஒண்ணு. 2 அப்படி 2மே இல்ல அப்படின்னா இப்ப அதிமுக அங்க காணுமே. அதிமுக நிலைமை என்ன? அதிமுக கழட்டி விட்டு நாம ஒரு அலைன்ஸ் வைப்போம்னு நினைப்பீங்களா? இல்ல நீங்க வந்து ஓகே நம்ம அதிமுக சேர்ந்து போடணும்னு நினைப்பீங்களா? ரைட். திரு சரத்குமார் அவர்கள் வந்து இப்ப பாருங்க மேடையில பாருங்க. சரத்குமார் இருக்கிறாரு, தனியரசு இருக்கிறாரு, இவர் சீமான் இருக்கிறார், நான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி திரு சரத்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் சீட் கொடுத்தீங்களா? 2026 சீட் கொடுத்துட்டீங்களா? அப்ப நம்ம வந்து ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம வந்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம, அப்புறம் இப்ப நாமெல்லாம் ஒண்ணா இல்லாம போயிட்டாங்க, ஃபியூச்சர்ல வருங்கிறது வந்து ஓகே. ஒரு 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 ஹாப்பியான ஒரு ப்ளசன்ட் சொல்லுவோம்ல. மீண்டும் தம்பி 100 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அது வந்து அந்த எண்ணத்தோட சொல்லுவாங்களா இல்லையான்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு கணக்குல சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதுவும் அதான் சம்பிரதாயம், அதான் முறை. அது மாதிரி வந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா இருந்தோம்னா எப்படி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். பட் ஒண்ணா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சா? என்ன இன்னும் சொல்ல போனா திரு நயினார் நாகேந்திரனும் திரு சீமானும் தனிப்பட்ட முறையிலேயே ரொம்ப நல்ல நட்பு கொண்டவங்க. ஏன்னா காளிமுத்து அவர்கள் நயினார்லாம் வந்து ஒரே சமூகம். அவர்கள நல்ல ஒரு பல நட்புல இருக்கிறவங்க. காளிமுத்து அவர்களுடைய மகளைத்தான் திரு சீமான் வந்து திருமணம் செய்கிறார். அதனால வந்து காளிமுத்து மீது இருக்கக்கூடிய அதே மரியாதை மாமா அப்படின்னு கொள்ளக்கூடியது இவர் மூலியம் கூப்பிடார். அவருமே வந்து காளிமுத்தோட மாப்பிள்ளைன்னா என் மாப்பிள்ளை தான். அதனால வந்து என்னுடைய மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாமா மாப்பிள்ளை மாமா தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த தனிப்பட்ட உறவு இருந்து அன்னைக்கு பயன்படுத்தி வந்து கூட்டணி கொண்டு வந்திருக்கலாம்ல. இப்ப நான் வந்து சீமான கூட்டு வரது என்னுடைய பொறுப்பு. நான் ஒரு 40 சீட் வேணாங்க, 25 சீட்டாவது கொடுங்க எங்க பிள்ளைக்கு, நான் கூட்டு வந்து சேர்ந்துருக்கலாம்ல. ஸோ இந்த முயற்சி அன்னைக்கு திரு நயினார் நாகேந்திரன் எடுத்திருந்தான்னு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு பேசல நமக்கு வந்து அது என்ன ஒரு முடிஞ்ச பிறகு ஒரு கனவு தானே, ஒரு ஆசை தானே. அந்த அளவுக்கு ஆனந்தப்பட்டுக்கலாம். எஸ் சார். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.